ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகாய் மேரி கிச்சன். மொச்சையும் பச்சை மொச்சையும் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு 1/2 கிலோ பச்சை மொச்சை, 2 தக்காளி, 2 கத்திரிக்காய் தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கேன். 5-6 வத்தல், 2 பீஸ் தேங்காய், 2 ஸ்பூனு மல்லி. இது வறுத்து அரைக்கணும். இது நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற போட்டிருக்கேன். இது வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு குக்கர் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், இந்த வெங்காயம் நல்லா தாளிக்கணும். போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டு 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த காயை இதில் போடணும். மொச்சை, கத்திரிக்காய் இதெல்லாம் இதில் போடணும். வதக்கிட்டு நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நீங்கள் மசாலா அரைச்சி இதில் ஊற்றணும் பேஸ்ட்டாக. வதக்கி வச்சுருக்கேன் வத்தல், தேங்காய், மல்லி. இது பேஸ்ட்டாக அரைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சி ஜாரை மட்டும் கழுவி இதில் ஊற்றிக்கோங்க. தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சு இதில் ஊற்றணும். ஊற்றி இந்த மாதிரி இலக்கிட்டு நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு இது ஒரு 2 விசில் வைங்க. குக்கர் மூடி ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. 2 விசில் அடித்து விசில் போனதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மல்லித்தலை அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. மல்லித்தலை போட்டு ஒரு இலக்கிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மொச்சை கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது சப்பாத்திக்கு ரைஸ்க்கு வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு இந்த குக்கரில் செய்யுங்க, நல்லா ஈஸியாகவும் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.